நடிகர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா வந்து கட்சி தொடங்கி, அவருடைய கட்சியினுடைய அந்த சின்னத்த வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. சின்னத்த வெளியிட்டு அவருடைய தலைமையகத்தில வந்து கட்சி கொடியும் ஏத்தப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கட்சி கொடி ஏற்றப்பட்ட பின்னாடி அவர் வந்து பேசும்போது, இந்த கட்சி கொடியினுடைய அந்த சிம்பல வந்து அறிமுகப்படுத்தினாரு. இது எங்க கட்சி கொடி இப்படித்தான் இருக்கும். அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி கொடி இப்படித்தான் இருக்கும்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தினாரு. இந்த கொடியில வந்து பார்த்தீங்கன்னா, மேலேயும் கீழேயும் சிகப்பு, சென்டர்ல வந்து மஞ்சளா இருந்தது. அதே மாரி பார்த்தீங்கன்னா 2 சைடு யானை இருந்தது. சென்ட்ரல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வாகை மலர் இருந்தது. இதான் கட்சி கொடி அப்படிங்கிற மாரி அறிமுகப்படுத்துனாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கட்சி கொடிக்கு உண்டான ஒரு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு. இத வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநாடு நடக்கும்போது நான் சொல்றேன் அப்படிங்கிற மாரி விஜய் அவர்கள் வந்து அந்த மேடையில சொன்னாங்க. இத உறுதிப்படுத்தும் விதமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மாநாடு நடக்கப்போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநாடு வந்து நடக்கப்போகுது. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே இருக்கக்கூடிய சாலை கிராமம் அப்படிங்கிற ஊர்ல தான் நடக்கப் போகுது. இதுக்குண்டான இடத்த வந்து தேர்வு செஞ்சு, அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் மற்றும் எஸ்பி கிட்ட குடுத்து அனுமதிக்கு உண்டான கடிதத்தையும் வழங்கப்பட்டிருக்குது. இது வந்து அதனுடைய அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில இருக்கக்கூடிய அந்த தேர்வு செய்யப்பட்ட இடத்துல வந்து இடத்த சுத்தம் பண்ணி, இப்போ அதற்கு உண்டான வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்டேஜ் அமைக்கிறதுக்கு உண்டான வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்குது. கூடிய விரைவில அந்த வேலைப்பாடுகள் நடந்த பின்னாடி, இப்ப நான் வந்து ஒரு படத்த காமிக்கிறேன் பாருங்க. இந்த படம் மாரி தான் அந்த இடம் இருக்கும். இந்த படத்துல எப்படி அமைச்சிருக்கிறாங்க, கிராபிக்ஸ் கொண்டு வந்திருக்காங்களோ, இதே மாரி தான் அந்த ஸ்டேஜ் இருக்கும். அந்த பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பகுதி பூராமே ஒரு ஒளிவிளக்கு வண்ணமயமா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இப்போ இதுக்குண்டான ஏற்பாடுகள் வந்து நடந்துட்டு இருக்கு. சரி, இந்த ஸ்டேஜ்ல வந்து எவ்வளோ பேர் இருக்கலாம்? அதாவது இந்த மாநாட்டு பந்தல்ல வந்து எவ்வளோ பேர் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1,50,000 பேர் இருக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இந்த 1,50,000 பேர் வருவாங்க. இவங்களுக்கு உண்டான எல்லா வசதிகளும் செய்யப்படும் அப்படிங்கிற மாரி சொல்லப்பட்டிருக்கு. இவங்களுக்கு வந்து சாப்பாடு முதல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. சரி, இந்த மாநாடு வந்து முதல்ல எங்க நடத்துறதாக எல்லாருமே யோசிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில நடத்தலாம் அப்படிங்கிற மாரி சொல்லப்பட்டு, ஏன்னா மதுரையில நடத்துனாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5,00,000 பேர் வருவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்பட்டது. ஆனா எதிர்பார்க்கப்பட்டது அங்க நடத்துவாங்க அப்படின்னு. ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து கட்சி தொடங்குன அத்தன பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, மதுரையில தான் வந்து மாநாடு நடத்துனாங்க. அப்ப நடிகர் விஜய் அவர்களும் அங்க தான் நடத்துவாங்க அப்படிங்கிற மாரி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதுக்கு மாறாக வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே இருக்கக்கூடிய சாலை கிராமம் அப்படிங்கிற இடத்துல வந்து இப்ப நடத்துறதுக்கு உண்டான வேலைப்பாடுகள் வந்து நடந்துகிட்டு இருக்குதுங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த மாநாடு திடல் வந்து தயாராயிட்டு வருது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா ரசிகர்கள் வரணும் அப்படிங்கிற மாரி வந்து எதிர்பார்க்கப்படுது. இதுல இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இருக்கக்கூடிய விஜய் மன்றத்தினுடைய தலைவர்கள் இருக்காங்கல்ல, அதாவது பார்த்தீங்கன்னா, இப்ப கட்சி நிர்வாகிகளா இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களுக்கும் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, கட்சி தலைமையிலிருந்து. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து இந்த தமிழகத்தில இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தில இருக்க தலைவர்களுக்கும், இந்த தலைவர்கள் வந்து யார் அதிகப்படியான உறுப்பினர் சேர்க்கிறாங்களோ, அவங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாட்டுல வந்து பரிசு குடுத்து கௌரவிக்கப்படும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இது சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா தலைவர்களும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது மாநாட்டுக்கு வந்து போகும்போது நெறைய உறுப்பினர்கள் நம்ம போகணும் அப்படிங்கிற மாரி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆன்லைன்லயும் இவங்களுடைய அப்ளிகேஷன் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆன்லைன் வாயிலாகவும் நீங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தில இணைஞ்சுக்கிறலாம் அப்படிங்கிற மாரி சொல்லப்பட்டிருக்குது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இப்ப இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் வந்து இன்னும் நெறைய பேர கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விஜய் ரசிகர்களுக்கும் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க தலைமையிலிருந்து. இது வந்து நெறைய பேரு மத்தியில வந்து வரவேற்கப்படுது. இதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க விஜய் க க கொடியில இருக்கக்கூடிய ஒரு சின்னத்தினால சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கொடியில வந்து 2 யானை சின்னம் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா, அந்த யானை சின்னம் வந்து வேறொரு கட்சியோட சின்னம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தேர்தல் கமிஷன்ல வந்து புகார் குடுத்துருக்காங்க. இது எங்க கட்சியோட சிம்பலு. இத இவங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்த வந்து கட்சி விஜய் ரசிகர், அதாவது பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "இதுவரை எங்களுக்கு தேர்தல் கமிஷன்ல இருந்து எந்த விதமான புகாரும் வரல. அப்படி வந்தா கண்டிப்பா வந்து நாங்க அதுக்கு உண்டான விளக்கத்த குடுப்போம்." அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதமான இடைஞ்சல்கள் வந்தாலும், இடையூறுகள் வந்தாலும், அதெல்லாம் புறந்தள்ளிட்டு கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு நடந்தே தீரும். அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முனைப்போட வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள். இத வந்து பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் மத்தியில வந்து இந்த மாநாடு முதல் வெற்றி மாநாடா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருமே கண்டிப்பா வரணும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. கண்டிப்பா அது வெற்றி மாநாடா தான் இருக்கும்
அப்படிங்கிற மாரி நம்பப்படுது. இது வந்து விஜய் ரசிகர்கள் மத்தியில வந்து இது வந்து மற்ற மாநாடுக்கெல்லாம் இது முன்னுதாரணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட தலைவர்கள்லாம் பயங்கரமா ஒருங்கிணைந்து செயல்படுறாங்க. கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 23/9/2024 திங்கட்கிழமை அன்று சாலை கிராமத்துல வந்து கண்டிப்பா வந்து விஜய் ரசிகர்கள் வந்து இந்த மாநாட்ட வெற்றி மாநாடா ஆக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு.